கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த வருஷத்துல புதிய புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எடுத்து வாசிப்போமே. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருவுக்கு மேலாக என்ன செய்யப்படும்? உயர்த்தப்படும். ஒரு புல் ஸ்டாப் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் இந்த வருஷத்துல நிக்காத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாராம்? தரப்போறார். அது சொல்றார், என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருவுக்கு மேலாக என்ன செய்யப்படும்? உயர்த்தப்படும். நம்மை கர்த்தர் இந்த மாதத்துல உயர்த்துகிற ஆண்டவர். என்ன சொல்றாரு? உயர்த்துவேன், நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் சொல்றார். போன வாரத்திலே நம்மோடு கூட பேசின ஆண்டவர் இந்த வாரத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்ம போனவர் ஒரே ஒரு மனுஷனை குறித்து பார்த்தோம். யாருங்க அது? மோசே. அது யாரு? மோசே. பசங்களும் டெய்லி வச்சு எழுதணும். அஸ்வின் எல்லாம் சும்மா கையை கட்டி உட்கார கூடாது. பசங்களும் அந்த பாட்டெல்லாம் புது பாட்டு பாடும்போது நாங்கெல்லாம் என்ன செய்வோம்னா பாட எழுதுவோம் எங்க சர்ச்சில் எல்லாம். அடுத்த வாரம் பாடுறதுக்கு எப்படி இருக்கும்? ஈஸியா இருக்கு. இப்ப நான் 3-4 வாரம் 4 பாட்டு பாடிட்டோம், ஒருத்தருக்கும் தெரியுது இல்லை. ஏன் அப்படின்னா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை நமக்கு. அதுல என்ன இன்ட்ரெஸ்ட்? நாங்கெல்லாம் வளர்ந்தும்போது அப்படிதான். ஒரு வரி அப்படியே பாடி அவங்க பாஸ்ட் பாடும்போது நாங்க எழுதிடுவோம். தப்பா வந்து அடுத்த முறை பாடும்போது அடிச்சுட்டு அடுத்தது எழுதுவோம். ஒருவேளை தப்பா எழுதிட்டாலும் அடுத்த முறை பாடும்போது என்ன செய்வோம்? கரெக்ட் பண்ணிக்குவோம். நீங்க அதை பழகிக்கணும். அப்ப அடுத்த வாரம் எல்லாரும் கையிலும் அந்த பாட்டு என்ன செய்யும்? இருக்கும். இந்த டைரி இங்கதான் இருக்குது. முடிச்ச உடனே கூட வந்து உட்காந்து அந்த பாட்டை பார்த்து என்ன செஞ்சுட்டு போலாம்? பாஸ்ட் கையெழுத்து எங்களுக்கு புரியாது அப்படின்னா சொல்றேன், பாட்டை சொல்றோம், எழுதிட்டு போறோம். அல்லேலூயா. அப்படி எல்லாருமே சின்ன பிள்ளைங்களும் பாருங்க அழகா எழுதுறாங்க. எல்லாம் 2 பேரும் அப்படியே கையை கட்டி நிக்கிறீங்களே. சின்ன பசங்க இப்ப பழகணும். இன்னொன்னு சண்டே கிளாஸ் பசங்க வீட்டுல போய் என்ன சொல்லி தரேன்னு கேக்குறீங்களா? பேரண்ட்ஸ் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னம்மா சொல்லி கொடுத்தாங்க சண்டே கிளாஸ் கேட்குறீங்களா? வீட்டு பாடங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்தை சண்டே கிளாஸ்க்கு நீங்க கொடுக்கணும். வீட்டுல போய் இன்னைக்கு என்ன வசனம் சொல்லி கொடுத்தா? 3வது வாரம் ஒரு வசனம் சொல்லி கொடுத்தேன், யாக்கோபு 1:5. இன்னைக்கு காலையில கேட்டா யாருக்குமே தெரியும். ஒருத்தர் 2ஆம் அதிகாரம்ன்றாங்க, ஒருத்தர் 5ஆம் அதிகாரம்ன்றாங்க, ஒருத்தர் 3ஆம் அதிகாரம்ன்றாங்க. கிருபா மாத்திரம் கொஞ்சம் கிருபையா ஒரு 1ஆம் அதிகாரம் சொல்லியிருக்கான் காலையில. ஒரு கொஞ்சம் கிருபை இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? என்னோட பேரை நீ வச்சுதான் உனக்கு கொஞ்சம் கிருபை இருக்கு. ஆண்டோட கிருபை உனக்கு இருக்குது. வெரி குட். எல்லாத்துக்கும் கிருபை இருக்குது. ஆனா இருக்கணும், அதை படிக்கணும். அந்த ஒரு யாக்கோபு 1:5 மனப்பாடமா தெரிஞ்ச ஒரு தெரியற வேண்டிய ஒரு வசனம். பிள்ளைகளுக்கெல்லாம் தினந்தோறும் அறிக்கப்படுகிற ஒரு வசனம். அது தெரிய மாட்டேங்குது. நீங்க இன்னும் பேரண்ட்ஸ் நீங்க வீட்டுல போனோடனே இன்னைக்கு என்ன வசனம் சொல்லி கொடுத்தாங்க, என்ன சண்டே கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்கன்னு கேளுங்க. பாஸ்டர் திட்டினாரா, பாஸ்டர் திட்டினாங்களா அப்படின்னு கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். அப்ப உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. அடுத்த வாரம் நான் சொல்லியிருக்கேன், எல்லாரும் அடுத்த வாரம் இந்த வசனத்தை மனப்பாடமா சொல்லணும், சர்ச்சில் சொல்லணும்னு சொல்லியிருக்கு. இப்படி 6வது நேரத்துல எல்லாரும் மனப்பாடமா என்ன செய்யணும்? சொல்லணும். அப்பதான் பிள்ளைகளுக்கு இப்பதான் மனசுல என்ன வருங்க? வசனம் வரும். ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கிறது அல்ல. இப்ப நிறைய வாக்கு தத்துவங்கள் பாத்தீங்கன்னா வருஷம் ஒரே வாக்கு தத்துவமாவே இருக்கும். நம்ம சபையில பாத்தீங்கன்னா வித்தியாசமான வாக்கு தத்துவங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? இது வரைக்கும் நம்ம தியானிக்காத, நம்ம படிச்சுட்டே இருந்திருப்போம். ஆனா திடீர்னு அந்த வசனம் நமக்குள்ள வருது. இந்த வசனத்தை நம்ம எத்தனை முறை படிச்சிருப்போம்? அதுக்கு மேல் வசனத்தை மனப்பாடமா சொல்லுவோம். சங்கீதம் 27:5 நமக்கு தெரியும். ஆனா 6ஆம் வசனம் நம்ம படிக்கிறோம். ஆனா அது மனப்பாடமா தெரியவில்லை. ஆனா இன்னைக்கு ஆண்டோட நமக்கு வாக்குத்தத்தமா கர்த்தர் தரார். போன மாசம் வாக்குத்தத்தம் அப்படிதான். என்ன சொன்னாரு? இப்பொழுது என்னதுங்க? நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். எத்தனை முறை இந்த வசனத்தை நம்ம வாசிச்சிருப்போம்? இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமா வைத்திருக்கு. அப்ப நம்ம படிக்கதான் புதிதான காரியங்களை கர்த்தர் என்ன செய்ய முடியும்? பசங்க, சின்ன பசங்க இப்ப இருந்தே பைபிள் படிங்க, நோட்ஸ் எடுங்க. உங்களை நான் கேட்க போறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, அது சொல்றாரு,
இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்க சத்துருக்கு மேலாக என்ன செய்யப்படும்? உயர்த்தப்படும். அப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்முடைய தலையை உயர்த்துவதுதான், ஹைட்டாக்குறது இல்லை. என்னாக்குறது இல்லை? ஹைட்டாக்குறது இல்லை. ஒரு பெரிய ஹீல்ஸ் போட்டு நம்மளை ஹைட்டாக்குறதுன்னு சொல்லலாங்க. ஜனங்களுக்கு முன்பாய், சத்துருக்கு முன்பாய் நம்மை வெட்கப்படுத்த நினைக்கிற, நம்மளை வேதனைப்படுத்த நினைக்கிற, துக்கப்படுத்த நினைக்கிற ஜனங்களுக்கு முன்பாய் கர்த்தர் நம்ம உயர்த்துவார். கர்த்தர் நம்ம உயர்த்தியே தீர்வாருங்க. ஏன்னா நீங்களும் நான் யாருடைய பிள்ளைங்க? தேவனுடைய பிள்ளைங்க. மோசேயை கர்த்தர் தன்னுடைய தாயின் வயிற்றில் உருவாக்குவதற்கு முன்னே தெரிந்தெடுத்த ஆண்டவர் அவனை உயர்த்தினதை போன வாரம் பார்த்தோம். எப்படியெல்லாம் உயர்த்தினார்? படிப்படியா கர்த்தர் குழந்தையிலிருந்து கர்த்தர் உயர்த்தி வருகிறார். இன்னைக்கு உங்களை என்னை கர்த்தர் எப்படி உயர்த்த போறாரா? அதே போல தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்னே நம்மை தெரிந்தெடுத்த தேவன் கர்த்தர் நம்ம இந்த மாதத்துல நம்முடைய சத்துருக்குள் தலைக்கு மேலால் கர்த்தர் நம்ம உயர்த்துவாராம். இப்படி உயர்த்த போறாரு ஆசீர்வாதத்துல. செல்லமஸ்டியா ஒளிஞ்சு அப்படி சைட்ல உட்காந்து, இந்த சைட்ல உட்காந்து சேர் நல்லா தள்ளி போடுங்க, கழுத்து வலிக்க போகுது. ரொம்ப எட்டி பாக்குறாங்க. எப்படியே இருந்தாலும் ஃப்ரீயா இருக்க வெரி குட். நல்லா அம்மா சொன்னோன்னு கேட்டாங்க பாருங்க. நீங்க கூட சின்ன பிள்ளைங்களும் கேட்க மாட்டீங்க. அழகா பாருங்க, சொன்ன உடனே இந்த சேர் போட்டு உட்காந்துட்டாங்க. பத்தியா, நம்மளும் நிறைய பேருக்கு சொல்லிட்டே இருக்கிறோம், ஆனா கேட்கறதே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறாரு. ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். ஏன் அப்படின்னா நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பெருமூச்சை கூட பார்க்கிறாரு. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய வேதனை என்ன, நம்முடைய பாடுகள் என்ன, நம்முடைய பிரச்சனை என்ன, நம்ம எந்த நிலைமையில இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவருக்கு மட்டும் தெரியும். மனுஷனுக்கு தெரியும், மனுஷனுக்கு தெரியாது. நம்ம ஏதோ வச்சு சொல்லிட்டு போயிடும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முன்பாய் கடந்து போகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களை மனிதன் பார்க்கிறான், முகத்தை பார்க்கிறான். ஆனா உள்ளத்தின் ஆழங்களை பார்க்கிற ஒரே தேவன் இயேசு மாத்திரம் தான். நம்ம அங்கலாய்ப்பை பார்க்கிறா, பெருமச்சை பார்க்கிறா, நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார். இந்த மாதத்துல நம்ம நினைச்சுக்கலாம் எப்படிலாம் நம்மளை நடத்த போறாரு. போன மாசம் சொன்னா தண்ணீர் மொண்டு கொள்ளுங்கன்னு சொன்னாரு. அதை மொண்டு கொள்ளுகிறதுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா அதை எப்படி மொண்டு கொள்வது அப்படின்னா அன்று சொன்னாரு, இந்த மாசத்துல இந்த ஜனங்கள் நம்ம தடுத்து நிக்கிறாங்களே, நமக்கு விரோதமா நிக்கிறாங்களே, நமக்கு விரோதமா கூட்டம் கூடுறாங்களே, நமக்கு விரோதமா பேசுறாங்களே, இந்த ஜனங்களுக்கு முன்பா நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாருங்களா? செய்வாரா? அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போறோம். என்ன காரியம் அப்படின்னா தானியேலை குறித்து பார்க்க போறோம். இன்னைக்கு யாரை குறித்து பார்க்க போறோம்? தானியேலை குறித்து பார்க்க போறோம். தானியேலை குறித்து ஏன் பார்க்கிறோம் அப்படின்னா தானியேலுடைய தகப்பன் பேரோ தாய் பேரோ வேதாகமத்துல இல்ல. மோசேக்கு எப்படி கோத்திரத்தின் பெயர் மாத்திரம் இருந்ததோ, அது மோசேயோட அப்பா அம்மா பேர் இருந்துச்சா? நீங்க படிச்ச பைபிள் இருந்துச்சா? நான் படிச்ச பைபிள் இல்ல. அவங்க ஒரு கோத்திரத்தை மாத்திரம் தான் காட்டுச்சு. உங்க கோத்திரத்தை மாத்திரம் தான் காட்டப்பட்டது. அதே போலதான் தானியேலும் தாய் தகப்பனுடைய பெயர் அங்க சொல்லல. அவன் ஒரு அடிமை என்று சொல்லப்படுகிறது. அவன் யாரு? அடிமை. பாபிலோன் தேசத்திலிருந்து அவன் சிறைப்பட்டு போய் அங்க போய் சிறைப்பிடித்து அங்க இருக்கிற சொத்துக்களை, அங்க இருக்கிற தஸ்தாவேஜுகளை, அங்க இருக்கிற எல்லாம் உயர்ந்த காரியங்களை கொண்டு வந்து பாபிலோன் தேசத்திலே, இந்த தேசத்திலே கொண்டு வரும்போது பாபிலோன் தேசத்திலிருந்து இங்கே இந்த எல்லா எல்லைக்கும் கொண்டு வரும் பொழுது தானியேலையும் அங்கிருந்து கொண்டு வந்தான். தானியேலையும் கொண்டு வந்தான். தானியேல் யார் அப்படின்னா ஒரு அடிமை என்று சொல்லப்படுது. ரொம்ப அழகானவன், ரொம்ப படிச்சிருப்பான் போல. அப்ப அவனை அந்த ராஜா வீட்டுல வேலை செய்வதற்கு, ராஜ அரண்மனையில வேலை செய்வதற்கு தானியேலை பிரித்து எடுக்கிறான். அங்கே அந்த பிடித்து வந்த அடிமைகள் எல்லாம் ஒன்று சேர நிக்க வச்சு எல்லாத்தின் முகத்தை பார்க்கும்போது தானியேலோட முகத்துல ஏதோ ஒரு வித்தியாசத்தை அந்த அரசாங்கம் பார்த்தது. அந்த அரசாங்கம் பார்க்குது. எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறாங்க. அப்ப தானியேலுடைய வாழ்க்கையில தானியேல் ஒரு அடிமை, தாய் தகப்பன் பற்றி பெயர் சொல்லப்படல. ஆனா கர்த்தருடைய கிருபை அவன் மேல இருந்தது. கர்த்தருடைய கிருபை அவன் மேல இருந்த உடனே அவன் அந்த ராஜாக்கள் ஆளுகை செய்கிற, அந்த ராஜாக்களுக்கு வேலை செய்கிற இடத்துல அதிகாரிகளை நியமிக்க தானியேலையும் கர்த்தர் அங்கே நியமிக்க வைத்தார். அவனோட அவருடைய நண்பர்கள் 3 பேரையும் அங்கே நியமித்தார்கள்.
ஆரம்பத்துல அவனுக்கு பாருங்க, கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைச்சது? கிருபை கிடைச்சது. தானியேலை குறித்த அந்த அதிகாரங்களை வாசிக்கும் போது தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமா, எல்லா காரியத்திலுமே. தானியேலின் காரியம் எப்படி இருந்துச்சு? 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் அங்கே சொல்லப்படுகிறது, தானியேலின் காரியம் எப்படி இருக்குது? ஜெயமா இருந்தது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய காரியம் என்ன அப்படின்னா, தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது போலவே இன்னைக்கு உங்களுடைய காரியமும் என்னுடைய காரியங்களும் ஜெயமாய் கர்த்தர் என்ன செய்வாருங்க? மாட்ட. 6ஆம் அதிகாரத்துல தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வாங்க. தரியவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. எத்தனாவது வசனம்ப்பா? 28. அங்க அழகா சொல்லு. தரியவன், அந்த கடைசி வசனம், தரியவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. அப்ப தானியேலின் காரியம் ஏன் ஜெயமாய் மாறினது அப்படின்னா, கர்த்தர் தானியேல் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அந்த பஸ்ட் ஒரு அடிமை. அவனை யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அவனை கொண்டு போய் ஒரு பகுதியில அடைத்து வைக்கிறாங்க. தினந்தோறும் ராஜா வீட்டுல இருந்து சாப்பாடு போகுது. அந்த சாப்பாடு காரியங்களை அவன் சாப்பிடணும். சாப்பிட்டு என்ன செய்யணும்னா கொழு கொழுன்னு வரணும். ராஜா வீட்டுல வேலை செய்யணும். எப்படி இருக்கணும்? கொழு கொழுன்னு இருக்கணும். இன்னைக்கு நோஞ்சா மாதிரி இருந்தா ராஜா வீட்டுல என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய முடியாது. இந்த முதல் அதிகாரத்துல வாசிக்கிற, அவனை ஒரு காவல்காரனிடத்தில் ஒப்புவிக்கிறாங்க. அவன் அங்கே கொடுக்கிற ஆகாரத்தை அவன் சாப்பிடல. ராஜா வீட்டு ஆகாரத்தை அவன் என்ன செய்யல? சாப்பிடல. அப்புறம் எப்படி பார்த்து அவன் வாழ்க்கையில மேல வர முடியும், அழகாக முடியும் அப்படின்னு நான் நினைக்கலாம். அங்கே அந்த எந்த நான்வெஜ் அவன் தொடல. அங்கே இருக்கிற எந்த கறியும் அவன் தொடல. அவனுக்கு காய்கறி தான் அவனுக்கு கொடுங்கன்னு கேட்கிறான். அவனோட இந்த நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து, 3 பேர், இவங்க 4 பேர் சேர்ந்து கேட்கிறாங்க, ஐயா எங்களுக்கு இந்த கறி எல்லாம் வேண்டாம், இந்த ரிச் ஃபுட் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், இந்த ஆசீர்வாதம், இந்த விதமான உணவெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், சாதாரண மரக்கறி எங்களுக்கு என்ன செய்யுங்க, கொடுத்தா போதும். சொல்றேன், ஐயா நான் ராஜாட்ட பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். ராஜாட்ட பதில் சொல்லணும். எனக்கு அவன் திட்டிடுவாங்களே. சொன்ன, நீங்க ஒரு 10 நாள் எங்களுக்கு கொடுத்து பாருங்க, எங்க வாழ்க்கையில மாற்றம் வந்தா கொடுங்க, இல்லாட்டி உங்க ஆகாரத்தை நாங்க என்ன செய்யறோம், எடுத்துக்கிறோம். அப்போ அவன் சொல்ல காலங்களிலே அவர்கள் வெறும் மரக்கறியை மாத்திரம் எடுத்தாங்க. ஆனா எல்லா வாலிபர்களை காட்டிலும் இந்த 4 பேரை கர்த்தர் உயர்த்தினார். 4 பேரை கர்த்தர் உயர்த்தினார். ஒரு அடிமையா இருந்தவன், அந்நிய தேசத்திலிருந்து கொண்டு வந்த ஒருவன், இன்னைக்கு இந்த ஜனங்களுக்கு முன்பாய் எல்லாரை காட்டிலும் பெரியவனாய் ஆசீர்வாதமாய் தானியேலை கர்த்தர் மாற்றினார். நாம நினைக்கலாம், இந்த உலகத்தோடு ஒத்து போடாத ஆசீர்வாதமா, இந்த உலகத்தோடு நின்னாத ஆசீர்வாதம் எனக்கு அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். ஆனா அங்க சொல்லப்படுகிறது, தேவ சமூகத்தில் அவர்கள் எடுத்த அந்த பொருத்தனை அவருடைய கர்த்தர் ராஜாவுக்கு முன்பாய் நிக்க வைத்தது. வாழ்க்கையில அவன் எப்படின்னா, இந்த சத்தம் அவன் எவ்வளவு திட்டிருப்பான் பாருங்க. நம்ம சாதாரணமா இந்த வாசித்தோம், அந்த ஒரு வரிய சாதாரணமா என்ன செய்யறோம், வாஸ்தவர் எடுத்து வாசிக்கல. 1ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் வாசிங்க. 1:5. ராஜா தான் உண்ணும் போஜனத்தினாலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து 3 வருஷம் வளர்க்கவும், அதன் முடிவில் அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அல்லேலூயா. 8ஆம் வசனம், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பான பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். சாதாரணமா விட்டுருப்பானா? கண்ட மாதிரி திட்டிருப்பான். கண்ட மாதிரி திட்டிருப்பான். அது ஒத்து இருக்க மாட்டான். ஏன்னா ஒரு ராஜாவின் கட்டளை இவன் செய்யணும், நிறைவேற்றணும். இவங்களுக்கு மாத்திரம் பச்சைவாதம் பார்க்க முடியாது.
ஆனா அவ்வளவு திட்டுக்கு மத்தியிலும் அவன் திருப்பி சொல்றான், தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவன் இடத்துல தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். இப்ப பாருங்க, அவனுடைய எல்லா கோபத்துக்கும் அவனுடைய எல்லா காரியத்துக்கும் மத்தியிலும் கர்த்தர் தானியேல் மேலே கர்த்தர் கண்ணோக்கமா இருந்தான். வசனம் சொல்லுது, தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவன் இடத்துல தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். யார் செஞ்சா? தேவன் செஞ்சார். தேவன். அந்த 9ஆம் வசனம். அப்ப அவங்களும் சொல்ற, அதே பாருங்க, 10 நாளுக்கு பிறகு அடியேனை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடும், எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபட முகங்களை ஒத்து பாரும், பின்பு நீ காண்கிறவன் அடியாருக்கு என்ன செய்யும்? 10 நாள் தான் கேட்டான். இந்த 10 நாள்ல தானி அங்க இருக்கிற அத்தனை பேரை காட்டிலும் தானியேலை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். இந்த சத்துருவுக்கு முன்பாக, இந்த பகைகளுக்கு முன்பாக, தன்னுடைய உயர் அதிகாரிக்கு முன்பாக தானியேலை கர்த்தர் உயர்த்தினார். தானியேலை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. இரண்டாவது, சொந்த ஜனங்கள் மத்தியில கர்த்தருடைய நண்பர்கள் மத்தியில உயர்த்துகிறார். ஒரு ராஜா ஒரு கனவு காணுகிறான். ராஜா கனவு கண்டு அது யாருனாலும் சொல்ல முடியல. அப்போ இந்த 4 பேரு தான் தானியேல் போய் தன் சொந்த ஊர்ல இருந்து வந்து அந்த 3 பேர் கூப்பிட்டு நம்ம தேவனிடத்தில் உபவாசம் பண்ணி என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். அப்போ இந்த சொந்த ஜனங்களும் கர்த்தர் உயர்த்தினார். அந்த 3 பேர் என்ன நினைச்சுப்பான்? இவன் கூட வந்ததுக்கு நம்ம தனியாவே வந்திருக்கலாம் போல, ராஜா விட்டு சாப்பிட முடியாம பண்ணிட்டானே அப்படின்னு நினைச்சிருப்பான முடியாதா? நம்ம கூட வரவங்கன்னு வைங்களேன். நீங்க 2 பேர் ஒரு ஊருக்கு போறீங்க, அவங்க நல்ல ஒரு சினிமா பார்த்துட்டு வராங்க பஸ்ல, நீங்க கண்ணை கட்டி உட்காந்துட்டீங்க. அவனையும் சொல்றீங்க, சினிமா பார்க்காத. அவன் என்ன நினைப்பான்? போய் இவங்க கூட வந்த மாதிரி நினைப்பான மாட்டானா? சொல்லுங்க, யாருக்குமே இந்த அனுபவம் இல்லையா? நினைப்பாங்களா மாட்டாங்களா? நினைப்பான். அப்பதான் இந்த 3 பேர் நினைச்சிருப்பான். ஆனா இந்த 3 பேருக்கு முன்னாடி தானியேலை கர்த்தர் உயர்த்தினார். தானியேலை மாத்திரம் அவன் நண்பர்களை கர்த்தர் உயர்த்தினார். அதனாலதான் அந்த 3 பேருக்கு பயங்கரமான ஆண்டவர் மேல நம்பிக்கை வந்துச்சு. சிங்ககிபில போட்டாலும் அவன் சொல்றான், நீங்க என்ன தப்பு விட்டாலும் தப்பு வைக்காம போனாலும், அக்கினி ஆண்டவர் எங்களை அக்கினியில கைவிட்டாலும் நாங்க ஆண்டவர் மேல என்னவா இருப்போம்? நம்பிக்கையா இருப்போம். இந்த தானியேலுடைய விசுவாசம் அந்த 3 பேரை கடைசி வரைக்கும் கர்த்தருக்குள்ள நடத்துனது. அல்லேலூயா. அடுத்தது, மந்திரவாதிகள் மத்தியில கர்த்தர் உயர்த்தினார். அங்கே மோசேக்கும் அதே காரியம் தான், இன்னைக்கு தானியேலுக்கும் அதே காரியம் தான். அதிகாரத்தில் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்களேன். நிறைய மந்திரவாதிகள், நிறைய அங்கிருந்த கல்தையர்கள், அங்கிருந்த நாணவான்கள், நாணதிருஷ்டிக்காரன், சூனியக்காரன், மந்திரவாதி எல்லாம் வரான். எல்லாரும் வந்து ராஜாவுக்கு முன்பாக நின்று ராஜா கர்த்தத்தை சொல்லணும்னு நினைக்கிறான். யார் தானே சொல்ல முடியல. அங்க இப்ப வாசிக்கும் போது இவன் மாத்திரம் தான். அங்க 7ஆம் வசனத்தை வாசிங்க, 4:7. அப்பொழுது சாஸ்திரிகளும் ஜோசியரும் கல்தேயரும் குறிசொல்லுகளும் என்னிடத்தில் வந்தார்கள். சொப்பனத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன், ஆனால் இந்த அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க மாட்டாமல் போனார்கள். ஆனா தானியேலுக்கு அர்த்தத்தை சொல்லவே இல்லை. அவன் கண்ட சொப்பனத்தை ஆனால் கர்த்தர் முன்னாடியே பேசிட்டார். நீ போ, அந்த அர்த்தத்தை உனக்கு என்ன செய்வேன்? சொல்லுவேன். அவன் போயிடுறான். அங்க ராஜா முன்னாடி நின்ன உடனே அவன் சொல்றான், நான் இப்படி படுத்திருந்தப்பா, இப்படி ஒரு தரிசனம் வந்துச்சு, இப்படி வானத்திலிருந்து ஒரு இறங்கி வரதை பார்த்தேன், எல்லாத்தையும் சொல்றான். சொன்ன உடனே தானியேல் சொல்றான், இதுதான்ப்பா, இதுதான் இதோட அர்த்தம், இதுதான் இதோட அர்த்தம். எல்லாம் பார்க்கிறான். எங்க முன்னாடி சொன்னாரு, நீங்களால பதில் சொல்ல முடியல. ஆனா தானியேல் அது பதில் என்ன சொல்லிட்டான். தானியேலை மந்திரவாதிகளுக்கு மத்தியில கர்த்தர் உயர்த்தினார். தன்னுடைய பிறப்பிலே கர்த்தர் உயர்த்தினார். இரண்டாவது, தன்னுடைய நண்பர்கள் மத்தியில கர்த்தர் உயர்த்தினார். மூன்றாவதா, மந்திரவாதிகள் ஞானிகளுக்கு முன்பாக கர்த்தர் உயர்த்தினார். அது மாத்திரம் இல்ல, ராஜாவுக்கு முன்பாக 4வது கர்த்தர் உயர்த்தினார். யாருக்கு முன்பாக?
ராஜாவுக்கு முன்பாக கர்த்தர் அவனை என்ன செய்தாங்க? உயர்த்துகிறார். அல்லேலூயா. அங்க ராஜா கூப்பிட்டு சொல்றா, இவங்க எல்லாம் எல்லாருக்கும் முன்பாக நீதான் அந்த தேசத்துல ஆளுகிற ராஜாவை, எனக்கு அடுத்த இடத்துல நீதான் இருப்பாய் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? நீதான் இந்த இடத்துல இருக்க போற. இந்த ஞானிகள் எல்லாம் அந்த சொப்பனம் சொல்லாதவங்க எல்லாம் கொலை செய்ய சட்டம் போட்டான் ராஜா. சொல்ற, யாரையும் கொலை செய்யாதீங்க ஐயா, யாரையும் கொலை செய்யாதீங்க. நான் அதோட அர்த்தத்தை என்ன சொல்றேன். அங்க சொன்ன உடனே அங்க பார்க்கிறோம், அந்த வேதாமத்துல ஒரு வசனம் இருக்கிறது. அப்பொழுது ராஜா தலை வணங்கி தானியேலை வணங்கினான் என்று சொல்லப்படுகிறது. 2ஆம் அதிகாரம் 46 வசனம் சேர்த்து வாசிங்களேன். 2:46. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி, என்ன போட்டிருக்குங்க? ராஜா ஒரு சாதாரண மனுஷனை வணங்குறான். இது எதனால ஆச்சுங்க? எல்லாரையும் அந்த அர்த்தத்தை சொல்ல கொலை செய்யறேன்னு சட்டம் போட்டிருக்கான். அங்க இருக்கிற ஞானிகள், கல்தையர்கள், குறி சொல்றவன், ஜோசியக்காரர் எல்லாம் வந்திருக்கா. யாராலையும் சொல்ல முடியல. ஆனா தானியேலை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். இதனாலதான் ராஜா வந்து வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டிடுறான். கனம் பண்ணுங்கப்பான்றான். ராஜாவுடைய கனம் எப்படி இருக்குங்க? ஒரு சாதாரண மனுஷன் கனமே நம்மளால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. ராஜாவுடைய கனம், ராஜாவுடைய அந்த மரியாதை எப்படி இருந்திருக்கும்? ராஜா தானியேலுக்கு இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும், வாசிங்க, ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருளை வெளிப்படுத்துவருமாய் இருக்கிறாய் என்றார். அல்லேலூயா. அங்கே அடுத்த வசனம் சொல்றது, தானியேலை பெரியவனாக்கி, தானியேலை பெரியவனாக்கி, ராஜாக்கு அடுத்த இடத்துல தானியேலை கர்த்தர் உட்கார வைத்தார். அல்லேலூயா. அந்நிய தெய்வங்களுக்கு முன்பாய், அந்நிய ராஜாக்களுக்கு முன்பாய், அந்நிய தேசத்திலே தானியேலை கர்த்தர் உயர்த்தினார். உயர்த்தினாரா இல்லையா? நம்ம போகிற இடத்துல கர்த்தர் நிச்சயமாய் எழும்பி நமக்கோடு கூட இருக்கிற ஆண்டவராய் இருப்பார். நம்மோடு கூட வருவா, நம்மோடு கூட வருவா, நம்மோடு கூட நடப்பா. அழகா வாசிக்கிற தானியேல் புத்தகத்துல, அந்நிய தெய்வங்களுக்கு முன்பாய் தானியேலை தேவன் என்ன செய்தார்? உயர்த்தினார். எப்படி எங்க எடுத்து வாசித்து பாருங்க. 3ஆம் அதிகாரம் 18 வசனத்தை வாசிங்களேன். 18 விடுவிக்காமல் போனாலும் முடிய 18 3:18 செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலைகளை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது உமக்கு தெரிந்திருக்க கடவுது. அல்லேலூயா. பாருங்க, அவனை மாத்தோட நண்பர்களை கர்த்தர் உயர்த்தினார். நண்பர்களையும் சாதாரண சூட விட 7 மடங்கு அக்கினி சூளையை அங்க சூடாக்குனாங்க. அவங்களுக்குள்ள என்னன்னா, கர்த்தர் எங்களை கைவிடவே மாட்டார். அங்க அழகா சொல்றது, அந்நிய தெய்வங்களுக்கு முன்பாய் ஒரு பெரிய சிலையை செஞ்சு, இந்த சிலையை தான் 30 நாள் என்ன செய்யணும்? வணங்கணும். வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. ராஜா போய் தானியேல் போய் தேவ சமூகத்தில் முன் செய்து வந்தபடியே தேவனுக்கு முன்பாய் பலகணிகளை திறந்து தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. எல்லாரும் வந்து, அந்த ஜனங்கள்லாம் வந்து ராஜாட்ட சொல்றாங்க, ஐயா நீங்க உயர்த்தின மனுஷன், பெரியவனா இருக்கிற ஒரு மனுஷன் இப்படி செய்யறான். நாங்க வாசிக்கிறோம், அந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்க நண்பர்களை தானியேலை கர்த்தர் உயர்த்தி வைத்துக் கொண்டே போனார். நிறைய இடத்துல உயர்த்துகிறார். தானியேல் புத்தகத்துல தனிப்பட்ட விதத்துல தானியேலை சிங்ககபிகளுக்குள்ள போடும்போது கர்த்தர் உயர்த்தினார். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை அக்கினி ஜுவாலையில போடும்போதும் கர்த்தர் அவனை உயர்த்தினார். தானியேல் சும்மா இருப்பானுங்களா? 3 பேர் அக்கினி ஜுவாலைக்குள்ள போடும்போது தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தான். தேவ சமூகத்தை, தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய குடும்பம், என்னோடு வந்தவங்க, இந்த ஜனங்களுக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போயிட கூடாது. நடிக்கிற வீட்டுல சொல்லுவேன், நாங்க வெளியே போயிட்டா நீ உட்காந்து என்ன செய்யணும்? ஜெபம், சாமிக்கு ஒரு இது கொடுத்துட்டு வரும்.
நான் வெளியே போறேன்னா நீ என்ன செய்யணும்? ஜெபிக்கும். அப்பதான் அது எதிராளிகளுக்கு முன்பாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமா நடத்துவார். உங்க வீடுகளில் பசங்க வர வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைங்க வர வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த கணவன் வர வரைக்கும் என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? டிவி பாருங்க, சீரியல் பாருங்க. அப்படியா? பாருங்க, என்னென்ன டிவி இருக்குன்னு தெரியல. இது அனுபவமா இல்ல சத்தம் கேக்குதா வீட்டுக்குள்ள வரும்போது அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு ஐயா ரொம்ப முடியலையா, ஒரு ஐயா ரொம்ப வயசானவர், ஒரு அக்காவை வேலைக்கு விட்டுருக்காங்க. வேலைக்குன்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்காக. பசங்க எப்போதும் வீட்டில் கிறிஸ்டின் சேனல் தான். அவங்க என்ன செய்றாங்க? கிறிஸ்டின் சேனல் தான், வேற எந்த சேனலும் ஓடுறதில்லை. இந்த பசங்க வெளியே தாண்டின கொஞ்ச நேரத்தில் இந்த ஐயா என்ன வைக்கிறாரு? கேடிவி வைக்கிறாரு. என்ன டிவி? உங்க அனுபவத்தை தான் நான் சொல்றேன், என்கிட்ட சொன்னதை. அவங்க சொல்றாங்க, வெளியே போயிட்டா போதும் பாஸ்டர், கேடிவி வச்சுக்கிறாரு. அதுவும் அவரோட வயசுக்கு அந்த பாட்டி இந்த பாட்டி பாடும்போது நாங்க உட்கார முடியுமா? நான் தூரத்துல அந்த வீட்டுல போய் ஜெபம் பண்ணா சவுண்டா வச்சுக்கிறாரு. எது வரைக்கும் தெரியுமா? பசங்க எந்த டைம் வருவாங்க அவருக்கு தெரியுது. 12:55 வரைக்கும் கேடிவி, 12:56க்கு கிறிஸ்டின் சேனல். 1 மணிக்கு அந்த அம்மா என்ன செய்யும்? சாப்பாட்டுக்கு வருவாங்களாம். இன்னைக்கு அப்படி இருந்துடக்கூடாது. வெளியே போனா தயவு செய்து சொன்னேன், ஐயா வெளியே போனாலும் சரி, அம்மா வீட்டு வெளியே போனாலும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த காரியம் ஜெயமாய் முடியும். இன்னைக்கு தானியேலுடைய காரியம் மாத்திரம் இல்ல, நம்முடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவாங்க. தானியேலின் காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்று. துஷ்ட மிருகங்களுக்கு முன்பாய் கர்த்தர் தானியேலை உயர்த்தினார். எங்க உயர்த்தினாரு? துஷ்ட மிருகங்களுக்கு முன்பாய். அது எவ்வளவு ஆச்சரியங்க, எவ்வளவு ஆச்சரியம். நேற்று முந்தான ஒரு டிவியில பார்த்தேன், அது வளர்த்தன சரிப்படுத்தின பாகனையை மிதிச்சு கொள்ளுது ஒரு யானை கேரளால. பாத்தீங்களா? அதை சின்னதுல இருந்து வளர்த்துறோம், அவன் தான் வளர்த்துறோம். பாகனுக்கு சாதாரண வேலை இல்லை. ஒரு குறிப்பிட்ட வயசுல கொடுப்பான் கையில, அவன் அதோடு கூட படுக்கணும், அதோடு கூட இருக்கணும், ரொம்ப கஷ்டப்படணும். அப்படி வளர்த்தன ஒரு பாகனை காலில் மிதிச்சு கொள்ளுது மிருகம். ஆனா சிங்கத்தின் கெபிக்குள்ள போட்ட தானியேலை தொட்டு கூட பார்க்க முடியல. சிங்கத்தினால தொட்டுனா கூட காயம் வந்திருக்குங்க. யோசனை பண்ணீங்களா? சிங்கம் தொட்டு இருந்தா கூட என்ன வந்திருக்கும்? ஏன்னா அது நகங்கள் அப்படி இருக்கும். அது அவனை தானியேலே வா அப்படின்னு சொல்லி ஒரு கையடிச்சிருந்தா கூட கையில காயம் இருக்கும். தொட்டு கூட பார்க்கல. கர்த்தர் எவ்வளவு உயர்த்திருப்பாரு பாருங்க. போட்டு அதுவும் சிங்கங்களின் கெபியில வேதம் சொல்லுது. என்னத்துல? சிங்கங்களின் கெபியில தானியேலை கர்த்தர் அந்த இடத்துல காப்பாற்றின ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடும் என்னோடும் கர்த்தர் இருக்கிறார். எந்த துஷ்ட மிருகங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அங்கே துஷ்ட மிருகங்களுக்கு முன்பாய் கர்த்தர் நம்முடைய தலைகளை தானியேலை உயர்த்தினது போலவே நம்மையும் கர்த்தர் உயர்த்துவார், நம்மையும் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க, தானியேலை தாயின் வயிற்றிலே உருவாக்கு முன்னே உயர்த்தினார், சொந்த ஜனங்கள் மத்தியில உயர்த்தினார், மந்திரவாதிகள் மத்தியில உயர்த்தினார், ராஜாவுக்கு முன்பாய் உயர்த்தினார், அந்நிய தெய்வங்களுக்கு முன்பாய் உயர்த்தினார், எதிராக எளிமனுக்கு முன்பாய் உயர்த்தினார். எப்படி தெரியுமா? தானியேலை ஃபர்ஸ்ட் கொண்டு தூக்கி போட்டான், ஒண்ணுமே செய்யல. தானியேல் யாரெல்லாம் விரோதமா நின்னானோ அவனை தூக்கி போட்டாங்க. மேல போறதுக்குள்ளேயே பச்சித்து போட்டது. மேல வேதம் வெள்ளை எலும்புகளையும் நொறுக்கி போட்டதுன்னு வேதம் சொல்லுது. ஆண்டவரால செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை. துஷ்ட மிருகங்களுக்கு முன்பாய் உயர்த்துகிறான். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்துல தானியேலை போல ஒருவேளை அட்ரஸ் இல்லாம இருக்கலாங்க, ஒருவேளை நம்பிக்கை போய் நிக்கலாம், வேதனையோடு நிக்கலாம், நமக்குன்னு இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் எந்த சத்துருக்கு முன்பாக நான் உயர்த்த ஆயத்தமா இருக்கிறேன். நம்மளை எங்க உயர்த்துறாரோ? யாருக்கு முன்பாக? சத்துருக்களுக்கு முன்பாக. சத்துரு அப்படின்னா நமக்கே தெரியும். நிறைய நேரத்துல நம்ம வீட்டாலே நமக்கு சத்துருவா இருப்பாங்க,
நம்ம சொந்த பந்தங்கள் நமக்கு சத்துருவா இருப்பாங்க, அல்லது இன பந்தங்கள் சொந்தம் அந்த ரத்த சம்பந்தமான ஜனங்கள் சத்துருவா இருப்பாங்க. யாரா இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய தலைகளை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. அவரால் முடியாது எதுவுமே இல்லை. நம்முடைய ஆண்டு சொல்றார், என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருவுக்கு மேலாக உயர்த்துவேன். சொல்லுங்க இன்னொரு முறை, என் தலை என் சத்துருவுக்கு மேலாக, என்னை சுற்றி இருக்கிற என் சத்துருவுக்கு மேலாக என் தலை உயர்த்தப்படும். இப்படி கைகளை சுத்தி சொல்லுவோமா, என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருவுக்கு மேலாக கர்த்தர் என்னை உயர்த்துவார். இந்த மாதத்தில் நீங்க செய்கிற வேலையில் ஆசீர்வாதம், படிக்கிற படிப்பிட ஆசீர்வாதம், துஷ்ட மிருகங்களுக்கு மத்தியில் ஒரு ஆசீர்வாதம், சொந்த குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம், எல்லாருக்கும் மேலாக உங்கள் தலையை என்னுடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார். அப்படியே கண்களை மூடுவோமா. மோசேயின் தலையை கர்த்தர் உயர்த்தினார், சத்துருவுக்கு முன்பாக தான் உயர்த்தினார். தானியேலை உயர்த்தினார், சத்துருவுக்கு முன்பாக தான். ஞானிகளும் கல்தேரும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் வந்து நின்னாங்க. ஆனா அவங்களுக்கு மேலாக தானியேலை கர்த்தர் உயர்த்தினார். ஒரு அட்ரஸ் இல்லாத பையன், அப்பா அம்மா பேர் தெரியாத ஒரு பையன், எங்கேயோ பிறந்து எங்கேயோ வந்தவன கர்த்தர் உயர்த்தினார். நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, என்னோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சேன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஐயா அம்மா, உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார். உங்களை வெட்கப்படுத்த நினைக்கிற ஜனங்களுக்கு முன்பாய், உங்களை துக்கப்படுத்துகிற ஜனங்களுக்கு முன்பாய், உங்களை கஷ்டப்படுத்துகிற ஜனங்களுக்கு முன்பாய் நீங்க வெட்கப்பட்டு போகணும், கெட்டு போகணும், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது, நீங்க நன்மைகளை பெற்றுக்கொள்ள கூடாது, உங்க விவசாயம் பாலடையணும், உங்க குடும்பம் பாலடையணும், உங்க வாழ்க்கை பாலடையணும் நினைக்கிற இந்த சத்துருவுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கடங்காதனுக்கு முன்பாக கர்த்தர் நம்ம உயர்த்துவார். நீங்க நினைக்கல கடனை வாங்கிட்டேன், இன்னைக்கு கடனோடு உட்கார்ந்து இருக்கிற, வியாதி என்ன சூழ்ந்திருக்குது நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க. என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருவுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று சொன்னவன் நிச்சயமா இந்த மாதத்துல தானியேலை எப்படி உயர்த்தினாரோ, மோசேயை கர்த்தர் எப்படி உயர்த்தினாரோ அதை காட்டிலும் மேலாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏன் தெரியுமா சொல்றாரு? என்னை காட்டிலும் மேலானவர்களை நீ செய்வான்றாரு. தானியேலை காட்டிலும் மோசேயை காட்டிலும் நீங்களும் நானும் மேலானவர்கள். உங்களை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். கொஞ்சம் நேர்முழுங்கால் முடக்கி, ஆண்டவரே இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருவுக்கு மேலாக உயர்த்துங்க. ஆண்டவரே என்னை விளத்தணும்னு பாக்குறாங்கப்பா, என்னை வெட்கப்படுத்தணும்னு பாக்குறாங்கப்பா, நான் தோற்று போகணும்னு பாக்குறாங்கப்பா, என்னை வேதனை வைக்கிறாங்கப்பா, ஆண்டவரே வார்த்தையால என்ன கொல்றாங்க ஐயா, ஆண்டவரே கெட்ட வார்த்தையால என்ன திட்டுறாங்க, எனக்கு சாபம் எடுக்கிறாங்கப்பா, நான் உடைக்கப்பட்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் விற்கப்பட்டு வந்திருக்கிறேன்ப்பா, உள்ள உடைஞ்சு போய் நிக்கிறேன், வெளியே சிரிச்சாலும் உள்ள அழுகுதுப்பா, என் வேதனைகளை யார் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், என்னை யார் விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன், என்னை விசாரிக்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன்ப்பா. ஆனா நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னதுக்காக நன்றி, என்னை உயர்த்துகிறதுக்காக நன்றி, என் பிள்ளைகளை உயர்த்துகிறதுக்காக, என் குடும்பத்தை உயர்த்துகிறதுக்காக, நான் செய்கிற வேலைகளை உயர்த்துகிறதுக்காக நன்றின்னு சொல்லுவோம். என் படிப்புல என்னை கர்த்தர் உயர்த்துவார், அறிக்கை பண்ணுவோம். என் விவசாயத்துல கர்த்தர் என்னை உயர்த்துவார், என் வேலையில கர்த்தர் உயர்த்துவார், என் வாகனத்துல கர்த்தர் என்னை உயர்த்துவார். என்னை வாழாக்காமல் தலையாக்குற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அறிக்கை பண்ணுவோம். நிச்சயமா உங்க தலையை உங்கள் சுற்றி இருக்கிற சத்துருக்கு முன்பாக உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். சகோதரனே, சகோதரியே, வாலிபனே, வாலிப தம்பியே, ஐயா அம்மா, சின்ன பிள்ளைகளை கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். செய்ய வேண்டியதெல்லாம் தானியேலுக்கு இருந்த அந்த வைராக்கியம் நமக்குள்ள வரணும். அதான் செய்தி இன்னைக்கு. தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று அந்த அந்நிய தெய்வ அந்த அந்நிய தேசத்தின் உணவை உட்கொள்ளாம
தனக்கு பழக்கமான உணவை அவன் உட்கொண்டதுனால கர்த்தர் ஆசீர்வதித்தார். உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாதீங்க. மனுஷனுக்காக நம்முடைய வாழ்க்கை அல்ல, தேவனுக்காக மாத்திர வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவார். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, தாராளம் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஐயா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஐயா. நாங்கள் உங்க கரத்தில் இருக்கிறோம். ஒரு விஷயம் எங்களுக்கு நேராய் கடந்து வாங்கப்பா, கடந்து வாங்கப்பா, கடந்து வாங்கப்பா. ஒவ்வொருடைய கடனை மாற்றுங்க, வியாதியை மாற்றுங்க, தோல்விகளை மாற்றுங்க, நஷ்டங்களை மாற்றி போடுங்கப்பா. வேதனை, துன்பம், துக்கம், போராட்டம் எல்லாம் மாறட்டும். சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, பாதுகாப்பு, பலன், ஆரோக்கியம் ஆயுத்தாக்களை சேர்த்து கொடுங்க. இந்த சபைக்கு போனது நல்லது, இந்த வார்த்தை எனக்கு நல்லது, நான் கேட்கிறது எனக்கு நல்லது என்று சொல்ல கிருபை பாராட்டுங்க. இந்த தலையோட சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கு வேண்டாய் உயர்த்தி கர்த்தர் என்னை உயர்த்தினார், என்னை ஆசீர்வதித்தார் கேட்க நல்ல சாட்சிகளை எங்க சபையில கேட்க பண்ணுங்க. பார்த்தது நடக்குது. நாம மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அன்பின் நல்ல தகப்பனே.